ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பாப்பா புக்ஸ். இன்றைக்கி ஜூஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன்லாம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு கூட 1 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வெந்துட்டுருக்கிற டைமில் நம்ம சிக்கனுக்கு தேவையான மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளிக்கு கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சின்ன வெங்காயமும் அதுக்கு கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான பல்லாரி, தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது புதினாவும் மல்லிக்கீரையும் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது தக்காளி, நல்ல மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது கடாயில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு கரம் மசாலாலாம் போட்டு தாளிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் எடுத்து போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதும் கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வரட்டி விட்டுக்கணும். கலர் கொஞ்சம் டார்க் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வரட்டிக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடியும் சேர்த்து நல்லா வரட்டி விட்டுக்கணும். நம்மளோட வீட்டில் நாம் பண்ணுறது தான் சமையல். எந்த ஒரு சமையலாக இருந்தாலும் எந்த டேஸ்ட்டு நமக்கு அதிகமாக பிடிக்குதோ அந்த மசாலாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி விட்டோன்னா நம்ம பண்ணுற சமையலை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எல்லாமே மற்றவங்கள பார்த்து தான் படிக்கணும், அதே மாதிரி தான் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சி சமைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோ தான் நம்ம சமைச்சாலும் ஏற்கனவே அவங்க சாப்பிட்ட அந்த டேஸ்ட்டு நமக்கு வராது. சப்போஸ் வந்தாலும் கூட அதை மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இது நல்லா இருக்குது, அதை விட பெட்டராக இருக்குது, இல்லைன்னா இதுவே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நமக்கு பாசிட்டிவாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் நமக்கு தெரிஞ்ச சமையலில் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சமையலோட டேஸ்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும். மசாலாலாம் நல்லா செவக்க வதக்கி எடுத்தாச்சு. இந்த டைமில் தக்காளி, சின்ன வெங்காயம், கரம் மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மல்லி இலையும் புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்து மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் ரொம்ப சாஃப்டாக அழகாக வெந்து கிடச்சிருக்குது. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு வச்சுக்கணும். நமக்கு ஏற்கனவே சிக்கனில் தண்ணி இருந்ததுனால அளவாக பார்த்து ஊற்றிக்கணும். ஃபைனலாக ஒரு பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சு ஊற்றி மூடி வச்சுக்கலாம். இன்றைக்கி பண்ணியிருக்கிற இந்த சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக, எம்மியாக, ஜூஸியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட இன்னும் அடுத்த வாய் சாப்பிடணும் அப்படின்னு தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனால் என்ன, வயிற்றில் தான் இடம் பத்தலை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபைனலாக பிரியாணிக்கு மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ரைத்தாவுக்கு தயிர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய பொண்ணு சிக்கன் பொரியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேரும் மாற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.